வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. நான் சாய்ராம் கோயிலுக்கு போயிருந்தேன். அதனோட பிக்சர்ஸ் தான் உங்களுக்கு இங்கே நான் காமிச்சிருக்கேன். கொஞ்ச நாளாகவே போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னமோ போகவே முடியல. அதுக்கு எனக்கு உடம்பு சரி இருக்காது. உடம்பு நல்லா இருந்தால் என்னை அக்கம்பெனி பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டா. ஆனால் என் பையன் கண்டிப்பாக இந்த வாரம் அழிச்சின்னு போகிறேம்மான்னு சொல்லி அழிச்சின்னு போனால். இந்த கோவில் நல்ல பெரிய கோவில். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பா. ரொம்ப க்ளீனாக இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணுவாள். சுவாமி கண்கொள்ளாமல் அவ்வளோ அழகாக இருக்கும் சுவாமி பார்க்கவே. இந்த கோவிலில் போகிறதுனா கொஞ்சம் மேலே ஏற்றமாக இருக்கும். ஏறி தான் போகணும். கார்லாம் போகும். ஆட்டோவில் போனால் கூட ஆட்டோக்காரர் கூட அழிச்சின்னு போயிடுவார். ஆனால் நேற்று என் பையன் வந்திருந்ததுனால கொஞ்சம் முள்ள ஏறிடலான்னாக்கா என் கையை பிடிச்சி முள்ள ஏற்றி அழிச்சின்னு போயிட்டா. நாங்கள் காலால் நடந்தே போனோம். ரொம்ப அழகாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நான் அடிக்கடி இங்கே அன்னதானத்துக்கு பைசா கொடுப்பேன் இந்த சுவாமிக்காக. இந்த தடவை எடுத்து வச்ச பணத்தை என்னால் கொடுக்க முடியல. அதையும் கொடுத்துட்டு சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு எதிர்த்தாப்புலேயே தாசா அப்படின்னு சொல்லி ஒரு கர்நாடகா பேஸ்ட் ஒரு ஈட்ரி இருக்குது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓப்பன் ஏராக இருக்கும். ஃபுல்லாக மரங்கள், அந்த பேம்பூ ட்ரீஸ்லாம் இருக்கும். பெஞ்சஸ் மாதிரி போட்டிருப்பா. அங்கே ஃபுட் அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாமே கர்நாடகா ஸ்டைலில் தான் பண்ணியிருப்பா. ஒரே ஒரு சட்னி தான் கொடுப்பா. ஆனால் சாம்பார்லாம் கிடையாது. இந்த கொத்தமல்லி போட்டு தேங்காய் போட்ட சட்னி. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். அவள் இந்த பாத்திரங்கள்லாம் வாஷரில் போட்டு கழுவுறது எல்லாமே காமிப்பாள். அங்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்தோம். நான் ஒரு ரசமும் ஒரு கறியும் சாதமும் மத்தியானத்துக்கு பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்கோ. லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. நேற்றுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பார்த்ததுக்கு. நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். என்ஜாய் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நான் ஒரு மசால் தோசையும் வடையும் எடுத்துட்டேன். என் பையன் கேசரி எடுத்துட்டா. கேசரி பாத்தில் கொஞ்சம் தண்ணி ஓட்டமாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே இருக்காது. சாட்டர்டே சண்டேலாம் ரொம்ப கும்பலாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சீக்கிரமே போகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது.